ஹாய் வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் வந்து குறும்படத்தை போட்டு இந்த டப்பா அருணம் வந்து போட்டு வெளுக்கிறாங்க. மக்கள் டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் டென்ஷன் ஆகுறாங்கன்னா, நேற்று வந்துட்டு எபிசோட் சூப்பராக போச்சு, வேறு லெவலில் போச்சு. இன்றைக்கும் செமையான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த சீசன் ஆரம்பித்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எபிசோட் நடந்ததே கிடையாதுன்ற மாதிரி நேற்று இன்றைக்கும் வேறு மாதிரி போயிட்டுருக்கு, போகவும் போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு டப்பா அருணம் வந்துட்டு விஜய் வந்து புலந்திருப்பார், சொல்லியிருப்பார், என்னங்க வாலண்டியர் நீங்கள் தான் போய் சேர்ந்தீங்களே, நாங்கள் தான் பார்த்தோமே அப்படின்னு. எப்போ சார் அப்படின்னு நெக்கில் கேட்டுப்பார், முறைச்சிருப்பார். பயங்கரமாக இருக்கும். என்ன முறைக்கிறீங்கன்னு ஸ்டேஜில் கேட்டிருப்பார். அப்புறம் அவரே கலாச்சிருப்பார், அதான் நாங்கள் தான் பார்த்தோமே அப்படியே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சின்னு சொல்லிட்டு இப்படின்னு கைத்துக்கு ஆடிருப்பார். அதுக்கப்புறம் விஜய் விஷாலை வச்சு கலாச்சிருப்பார். நிறைய சம்பவங்கள் போயிருக்கும். இவர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுமையும் ஒரு கொடுமை, அந்த கோவாக்கு அங்கே போட்டு கிழிச்சிருப்பார். யார்? அருண். எல்லாம் ஷாக்காக இருப்பாங்க. சார் இந்த குரூப் சார் வந்து இவங்க வந்து ஒரு மெஜாரிட்டி ஓட்டை வச்சு எல்லோரும் தாக்குறாங்க சார், அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு. அப்புறமா இப்போ ஒரு குறும்படத்தை எடுத்து போட்டு வெளுக்கிறாங்க. ஏன்ப்பா இவ்வளோ பேச்சு பேசுனீங்க, இங்கே பாருன்னு சொல்லிட்டு. அதில் தான் 2 நாளைக்கு முன்னாடி என்னன்னா இவர் போய் பேசின விஷயங்கள் வருது. அதாவது அவர் பேசியிருப்பார். அங்கே வந்து யாரையா இருந்திருப்பாங்கன்னா ரயான், சௌந்தர்யா, ஜாக்லின். அங்கே போய் சொல்லியிருப்பார், உண்மையாகவே ஐ லவ் த வைப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பேசுகிறதுக்கு காரணமே நீங்கள் எல்லோரும் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுக்குறீங்க. இல்லைன்னா நான் ஏன் இங்கே வரப்போகிறேன்? ஊருக்கே இந்த கேங்கை பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்காதா? அதனால் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் ரயான் சொல்லார், சரி எல்லாருக்கும் ஒரு ஹக்கு கொடுன்னு. எல்லோரும் தனித்தனியாக வந்து கட்டி பிடிச்சிப்பார். அதுக்கப்புறம் குரூப்பை வந்து ஒரு ஹக் பண்ணுவாங்க. எப்படி வந்துட்டு நம்ம விஜேஎஸ் நேற்று பண்ணி காமிச்சாங்க அந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கும் தொல் அக்கா கும்மா அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து டப்பா அடிக்கிறான் சார் அவன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதே விஷயத்தை போட்டு கலாய்க்கிறாங்க. ஒரு டைமில் வந்துட்டு நம்ம அருண்லாம் வந்துட்டு ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அவர் தான் எனக்கு கண்ணில் தண்ணி வரும் ஒரு டைம். அதாவது முத்துவை கலாய்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு. சரி இவன் வந்து ஏதாவது பண்ணுவார் போல இருக்கா அப்படின்னு நினச்சேன். பண்ணிட்டார், நல்லாவே பண்ணிட்டார்ன்றது நல்லாவே தெரியுது. சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த அருணை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவர் உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டா இல்லை ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் மாதிரி நடிக்கிறாரா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.